இன்றைக்கி நிறைய ஆண்கள் பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் தைராய்டு பேராதைராய்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த தைராய்டு பேராதைராய்டு நன்றாக இயங்குவதற்குரிய ஒரு ஆசனத்தை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஆசனத்தை அழகாக காலை மாலை பயிற்சி பண்ணிட்டே வாங்க. தைராய்டு பேராதைராய்டுடைய இயங்கும் நிலை மிக சிறப்பாக இருக்கும். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆசனம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தைராய்டு பேராதைராய்டை சிறப்பாக இயங்கி செய்யும். எல்லா சுரப்பிகளும் முக்கியமானது. அதில் தைராய்டு சுரப்பி மிக மிக முக்கியமான சுரப்பியாக கருதப்படுகின்றது. அதனுடைய இயங்கும் தன்மை சரியாக இருந்துச்சுன்னா மற்ற சுரப்பிகள் எல்லாமே நன்றாக இயங்கும். உடல் இயக்கம் நன்றாக இருக்கும், மன இயக்கம் நன்றாக இருக்கும், இளமை, சுறுசுறுப்பு, உற்சாகம் அனைத்துமே நன்றாக இருக்கும். நிறைய நபர்களுக்கு ஒரு மந்தமான நிலையில் இருப்பாங்க. எப்பொழுதுமே படுத்து தூங்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். சோம்பல் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த தைராய்டு சுரப்பி நன்றாக சுரந்தால்தான் அந்த சோம்பல் அப்படிங்கிறது அவர்களை விட்டு நீங்கும். அதே மாதிரி நல்ல சிந்தனை தெளிவு கிடைக்கும். வாழ்க்கையில் சரியான நேரத்தில் சரியான முடிவு இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல எல்லா சுரப்பிகளுடைய இயக்கமுமே சீராக இயங்கணும். அப்போ அந்த தைராய்டு சுரப்பி நன்றாக சுரக்கும் பொழுது மற்ற சுரப்பிகளும் அதனதன் விகிதத்தில் சுரக்கக்கூடிய தன்மை ஏற்படுகின்றது. ஸோ இந்த ஆசனங்களை காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 3 முறை 10 வினாடிகள் பிராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். துவிபாத பீடாசனம். முதல்ல இந்த மாதிரி உட்கார்ந்துக்கோங்க. கால் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. 2 கையும் தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. மெதுவாக ஹிப் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கைகளுக்குள்ள வச்சுக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இப்போ இந்த ஆசனம் பார்த்தோம். இந்த ஆசனத்தை இடைவிடாமல் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. பயிற்சி தான் முக்கியமான ஒன்று. உங்களுடைய இரத்தத்தில் அப்படியே ஊறிடணும். எப்படி காலையில் நம்ம சாப்பிட்றோம், மதியம் சாப்பிட்றோம், இரவு சாப்பிட்றோம், அதேபோல் காலை எழுந்தவுடன் என் உடம்பில் இயங்கக்கூடிய தைராய்டு பேராதைராய்டு நன்றாக சுரப்பதற்கு ஒரு 30 வினாடிகள் 3 முறை 10 வினாடிகள் பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா அன்றைய நாள் முழுக்க நன்றாக இருக்கும். நன்றாக யோசித்து பாருங்கள். நாம் இந்த பயிற்சிகள் செய்யாமல் இருக்கும் பொழுது உடலில் தைராய்டு பிரச்சனை வந்து அதற்கப்புறம் தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், விடாமல் சாப்பிடணும். அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் செல்லாமல் இருக்கணும்னா யோகத்தந்தை மாமுனி பதஞ்சலி மகரிஷி அருளிய இந்த ஆசன பயிற்சிகள் நமக்கு ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. ஸோ நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அடிக்கடி நம்ம கூறுவது உணவில் ஒழுக்கம், உறக்கத்தில் ஒழுக்கம், உழைப்பில் ஒழுக்கம். இந்த 3 நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். பசிக்கும் பொழுது பசியிருந்து சாப்பிடணும், இரவு ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஆசனங்களை இடைவிடாமல் பயிற்சி பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு பள்ளி பருவத்திலே இது பயிற்சி விடுங்க. வளர்ந்து வருகின்ற காலகட்டத்தில் நிச்சயமாக தைராய்டு பிரச்சனை இல்லாமல் சுறுசுறுப்பாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.